திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக பன்னிரு திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி புனிதவதி அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். திருநான சம்பந்த நாவரச சுந்தர திருவாதவூர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கரூரான் தெல்லு பூந்துரு தினம்பி வருநான கண்டாராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய முதற் மருவு புருடோத்துமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாடானார் உன் கபிலர் பரணர் மெய்யூனர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்க. அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற உன் இயக்கண் இரண்டனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாழ்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலைஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றி ஐயா. அற்புதம், அற்புதம், அற்புதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதல் பாடுவதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி நிர்மலா தேவி அம்மையார் அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமாளுற்று பின்னை நீ அம்மாலிங்கி அற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவும் திருமாமணி சேர்த்திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே
திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. சிற்றம்பலம். நன்றிங்க. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சிவத்திரு ராமகிருஷ்ணன் மான்குட்டி ஐயா அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. கோவின பூங்குயில் கோவின கோழி குருகுகள் இயம்பின சங்கமும் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுக்கின்றது வேறுபாடு நமக்கு தேவ நச்சரி கலன் தாளினை காட்டா திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவு அறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருச்சிற்றம்பையா. நன்றி நன்றி. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவோர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவோர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து 7ஆம் திருமுறையில 67வது பதிகமாக இருக்கக்கூடிய வட திருமுல்லை வாயில் 69வது பதிகமாக இருக்கக்கூடிய வட திருமுல்லை வாயில் பதிகத்துல முதல் பாடலும் கடைசி பாடலும் சுந்தரமூர்த்தி சுவாமியில் அருளியது. சுந்தரமூர்த்தி சுவாமியில் திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்குன் சீருடை கழல்கள் என்றெண்ணே திருவோ மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்குன் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியா துறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவே முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே. விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் விருவிட நீண்ட எம்மானை விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் விருவிட நீண்ட எம்மானை திரைதரு புனல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரன் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடஞ்சும் உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடஞ்சும் உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதிரை மூப்பும் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே நரைதிரை மூப்பும் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் அருள்மிகு கொடி இடை நாயகி உடனாகிய அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திர நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்தவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிற அத்தனை அடியார் பெருமக்கள் மீண்டும் ஒரு முறை மனம் வழிமைகளாலே வணங்கி
நிகழ்ச்சிக்குள் எளிதாக நுழைவோம். இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்க சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் திருவருளுக்கும் நம்ம எல்லாம் மொழிபெயன்று இது என்னதென்று உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தை, பிறகு காரிய குருவாக வந்து, பிறகு காரண குருவாக வந்து, கடைசியில் சிவகுருவாக வந்து, குரு நடுவில் தான் எம்பெருமானுடைய திருவடி இருக்கிற என்ற ரகசியத்தை நமக்கு சுட்டி காண்பித்த அந்த குருவர்களுக்கும், அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் எளிதாக நுழைவோம். குருவர்கள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. சிவபெருமான் சிவசிவா திருச்சிட்டம்பலம். குருவர்களை பத்தி சொல்லணும்னா சாமி தேவர்களுக்கு உபதேசம் கொடுக்கறதுக்கு கல்லால் மரத்துக்கு கீழே உட்கார்ந்தாரு. இந்த உலக இயற்கை தெரியாம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கல்லால் மரத்துக்கு கீழே உட்கார்ந்தாராம். அப்போ இந்த திருச்சாழலோ அப்படின்ற பதிகத்துல ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. என்ன பாட்டுன்னா, அதுல அந்த பெண்ணு கேட்பா, ஏன் உங்க ஆள் வந்து ஆலமரத்துக்கு கீழே கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுல பதில் வந்து தோழி சொல்லுவாங்க, அவர் அப்படி உட்காரலன்னா என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்தினுடைய இயற்கையை யாரால் புரிந்து கொள்ள முடியாது. என்ன தன்மை, இது எப்படி முடியும், இது யார் நடத்துறாங்க, யார் படைக்கிறாங்க, யார் காப்பாத்துறாங்க, யார் அழிக்கிறாங்க, யார் வந்து மறைத்து வைத்திருக்கிறார்கள், யார் வந்து அருளி செய்கிறார்கள் என்ற ரகசியம் தெரியாமலேயே போய்விடும். அப்ப குரு முகாந்திரம் ஒண்ணு இருந்தாதான் இந்த உலகத்தினுடைய இயற்கையை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த பாடல்ல சொல்லுவாங்க. அப்ப குரு இல்லைன்னா குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லைன்றது அடையாளம் தான். சாமியே வந்து கல்லால மரத்துக்கு கீழே உட்கார்ந்தாங்க. அது எத்தனை பாடல் மட்டும் என்னால சரியா ஞாபகம் வரல. கிட்டத்தட்ட 6வது ஐயா 16வது. திருவாசகத்துல 12வது. ஆமா, அதுல 12 எடுத்துட்டேன். அதுல உங்க ஆள் எதுக்கு வந்து ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரும். அதுதான் இந்த எடுத்துடுறேன். சிவபெருமான் நன்றாக நன்றாக நால்வருக்கும் நான் மறையின் உட்பொருளை அன்றாலின் கீழிருந்தங்கு அறமுறைத்தான் காணேடி. அதுக்கு பதில் சொல்லுவாங்க, அன்றாலின் கீழிருந்தங்கு அறமுறைத்தான் ஆயிடினும் குன்றான் கான் புறமூன்றும் கூட்டோடே சாழலோ. இது ஒரு செய்தி. நன்றாக 4 பேருக்கு அறமுறைத்தான். அப்ப 4 பேருக்கு அறமுறைக்கு அந்த பிரம்மாவுடைய பசங்களுக்கு சனகர், சனகாதி முனிவர்கள், சனகர், சனகாதி முனிவர்கள் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் வந்து முறையா போய் பிரம்மா கிட்ட கேட்பாரு. உலகத்தினுடைய இயற்கை அவரால் சொல்லித்தர முடியாது. இந்த இறுதி பிறவி பெரும்பயனை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்பாரு. அவரு திருன்னு முடிப்பாரு. அவரு எனக்கு தெரியாதுன்னு விட்டுருவாரு. அடுத்து திருமாலும் இவங்களை பார்த்து எட்ட போயிடுவாரு. கடைசியில சாமி கிட்ட போய் நிற்கும் போது தான் கல்லால் கீழே இருந்து, சரி உலக இயற்கையை குழந்தைகளுக்கு சொல்லி தரணுமேன்னு சொல்லிட்டு சாமி வந்து அவருக்கு மட்டும் இல்லை உலகத்துல இருக்க எல்லாருக்குமே செஞ்சு தரணுமே சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, கல்லால் மரத்தின் கீழ் அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறம் முதலா நான்கினையும் இருந்தவர்க்கு அருளுமது எனக்கரிய இயம்பேடி. சரி, அவர் ஏன் ஆலமரத்துக்கு இருந்து 4 அறத்தை உரைக்கிறாரு? அருந்தவர்க்கு அறம் முதல் 4 அன்றருளி செய்திலனில் திருந்தவர்க்கு உலக இயற்கை தெரியாக்கான் சாழலோ. அப்ப ஏன் குருவருள் ஏன் முக்கியம்னா, இந்த உலகத்தினுடைய முடிவு தான் என்ன? ஆமா, இந்த விஸ்தாரத்தினுடைய முடிவு தான் என்ன? வானத்துக்கு எல்லை இல்லை, பூமிக்கு எல்லை இல்லை, பாக்குற பொருட்கள்லாம் எல்லை இல்லாம போயிட்டு இருக்கு. ஆசைக்கு அளவில்லை, எண்ணங்களுக்கு அளவில்லை. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? பிறவி துன்பத்தில் தான் நம்ம விழுந்து போனோம். அப்போ இதுக்கு இந்த இயற்கைக்கு ஒரு முடிவு வேணும். இது என்னதான், இது எந்த தன்மையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த திருந்தவருக்கு உலக இயற்கை தெரியாகான் சாடலோ அப்படின்னா, உலகத்தினுடைய இயற்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எது நிலையானது, எது நிலையில்லாதது, எதுவும் அறம் சார்ந்தது, எது அறம் இல்லாது எப்படி உரைக்கிறதுக்கு தான் சாமி என்ன பண்ணாங்களாம், கல்லால் கீழ் இருந்தாங்களாம். அப்போ அப்படி வந்த இந்த குரு பரம்பரை தான் இந்த கைலாய பரம்பரைன்னு சொல்லக்கூடியது. முறையா அம்பாளுக்கு உபதேசம் கொடுத்து, பிறகு நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் கொடுத்து, அந்த நந்தியம்பெருமானுடைய கையில உபதேசம் பெற்றவர் தான் யாரு, நம்ம திருமூல நாயனார். அவர்கிட்ட இருந்தா நம்ம என்ன பண்றோம், இப்போ திருமந்திரத்தை படிக்கிறோம். அப்ப குருவருள்ன்றது எவ்வளவு பெரிய முக்கியம் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய இயற்கை தெரியாமலேயே செத்து போயிடக்கூடாது. ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், என்னத்துக்கு வந்தோம், இந்த பிறவியுடைய நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு பெரிய, அதுதான் பிறவி பெரும்பயன்னு சொல்லுவாங்க. ஆமா, பிறவி பெரும்பயன்னா உலகத்தாருக்கு உலக செல்வங்களே பெரும்பயனா இருக்கும்.
ஆனா திருவுரல் தான் பெரும் பயன், பெரும் செல்வம். அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சாமி வந்து திருவடியை காட்டுவதற்காகத்தான் காட்டினாய் கழுக்குன்றிலே காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு மாணிக்கவாசகர் திருக்கழுக்குன்றத்துல சொல்லுவார். அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய இயற்கையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் குருவருள் நிச்சயம் வேணும். நம்முடைய அறியாமை நீக்குபவர் அந்த குருவை. நம்ம வந்து உடல் பொருள் ஆவி அத்தனையும் அவருக்கு சமர்ப்பிச்சு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். குருவருள் இல்லைன்னா திருவருள். எம்பெருமான் அருள் தரும் திருமூல நாயனாருடைய திருவடிகளை வணங்கி நம்ம இப்போ திருமந்திரத்துக்குள்ள நுழையும். திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல 14வது தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய காலச்சக்கரத்துக்கு கீழே 18வது பாடல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். கூத்தவன் ஒன்றிடும் கூர்மை அறிந்தங்கே ஏத்துவர் பத்தினில் என் திசை தோன்றிட கூத்தவன் ஒன்றிடும் கூர்மை அறிந்தங்கே ஏத்துவர் பத்தினில் என் திசை தோன்றிட பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்கிடில் சாற்றிடு 100 தலை பெய்யலாமே கூத்தவன் ஒன்றிடும் கூர்மை அறிந்து அங்கே ஏத்துவர் பத்தினில் என் திசை தோன்றிட பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்கிடில் சாற்றிடு 100 தலை பெய்யலாமே. இது பாடல். பாடலுக்கு உண்டான இந்த பதம் பிரிச்சு பார்த்துருவோம். கூத்தவன் ஒன்றிடும் கூர்மை அறிந்து அங்கே ஏத்துவர் பத்தினில் என் திசை தோன்றிட பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்கிடில் சாற்றிடும் 100 தலைப்பு எய்யலாமே. இதுதான் பாட்டினுடைய அந்த விரிவா பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா பொழிப்புரையை பார்க்கறோம். தர்மயாதனம். பொழிப்புரை தர்மயாதனம். சிவன் ஒன்றி நிற்றற்குரிய இம்முறையை அறிந்து இதன்படி ஒன்றில் 10 நாளாக 3 நாடிகளிலும் மாறி மாறி பிராணன் இயங்க அம்முறை யானே அவனே ஆதார நிராதார தாமரைகளில் வழிபட்டு நிற்பவர். அவ்வழிபாட்டினால் 8 திக்கும் தாம் இருந்த இடத்திலே விளங்க அவைகளை பார்த்து தமக்கு யோகம் கைவந்தமைக்கு மகிழ்ச்சியுற்று பின் அத்தாமரைகளில் சிவனை முறையாக கண்டு நிற்பார்களாயின் நூல்களில் சொல்லிய 100 ஆண்டு காலத்தை அவர்கள் குறையாது பெறுதல் கூடும். சரி, 100 வருஷம் வாழலாம். 100 வருஷம் வாழலான்றதுக்கு கேரண்டி தராரு யாரு? திருமூல நாயனார். அதுக்கு என்ன செய்யணும்ன்ற ரகசியத்தை இங்க உடைக்கிறாரு. திருப்பி ஒரு முறை பொழிப்புரை பார்க்கலாம். தர்மயாதனத்திலிருந்து. சிவன் ஒன்றி நிற்றற்குரிய இம்முறையை அறிந்து இதன்படி ஒன்றில் 10 நாளாக 3 நாடிகளிலும் மாறி மாறி பிராணன் இயங்க அம்முறை யானே அவனே ஆதார நிராதார தாமரைகளில் வழிபட்டு நிற்பவர். அவ்வழிபாட்டினால் 8 திக்கும் தாம் இருந்த இடத்திலே விளங்க அவைகளை பார்த்து தமக்கு யோகம் கை வந்தமைக்கு மகிழ்ச்சியுற்று பின் அத்தாமரைகளில் சிவனை முறையாக கண்டு நிற்பார்களாயின் நூற்களில் சொல்லிய 100 ஆண்டு காலத்தை அவர்கள் குறையாது பெறுதல் கூடும். சரி, இது வந்து பொழிப்புரை ஜென்ரலா. இனி யதார்த்தத்துல நம்முடைய சிகார சைவநெறி பாடசாலையில அடியனுக்கு நம்ம இப்போ பகிரலாம். நமக்கு என்ன உணர்த்தப்படுதுன்னு பார்ப்போம். திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் சரணம். 100 ஆண்டு காலம் வாழலாம், நிச்சயம் வாழலாம். ஆனா அது எப்படி அந்த முறையை நம்ம பார்ப்போம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இயற்கையோட ஒத்து போனோம். நம்ம இயற்கைக்கு முரணா இருக்கும்போது எப்பவுமே நம்ம வந்து ஆயுள் குறைஞ்சிரும். இந்த உணவு முறையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம பார்க்கலாம். கூத்திடும் ஒன்றிடும் கூர்மை அறிந்தங்க சிவன் ஒன்றி இருக்கக்கூடிய. இப்போ வந்து சிவனுக்கு 3 நிலைமை நான் சொன்னேன். நான் ஒண்ணு ஒன்றாய் உடனாய் வேறாய் இருப்பாரு. யாருக்கு வேறா இருப்பாரு? பாமரனுக்கு வேறா இருப்பாரு. உடனா இருப்பார். 2 கட்டா இருக்கு. நம்மள போல 2 மனசு உள்ளவங்களுக்கு, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றவங்களுக்கு உடனா இருப்பாரு. ஒன்றா யாருக்கு இருப்பாருன்னா யார் ஒப்படைச்சிட்டாங்களோ, யார் ஒப்படைச்சிட்டாங்கன்னா உடலையும் மனசையும் உயிரையும் நடத்துறது இறைவன் தான் 100% தெரிஞ்சு போச்சு எனக்கு. இனி அணுவும் எல்லா விஷயமும் ரகசியமும் அவர் தான் நடத்துறாருன்னு தெரிஞ்சு போய் ஒப்படைக்கும் போது, மிகப்பெரிய உண்மையை தெரிஞ்சு நம்ம ஒப்படைக்கும் போது அப்ப ஏற்படக்கூடிய அதுக்கு பேர் வந்து என்னன்னா இருவினை ஒப்புன்னு பேர். அந்த அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. வேறா இருக்கிறதுன்றது பாமரர்கள்,
சகலர்கள். அப்படி உள்ள வந்து நடத்துறது இறைவன் தான். அப்படி நம்புறோம், பாதி நம்பி, பாதி நம்பாம இந்த 2 கட்டானா இருக்கிறது வந்து உடனா இருக்கிறது. பாவம் அந்த உயிருக்கு வந்து இன்னும் பாதி மயக்கமும் தெரியல, பாதி ஒரிஜினலும் தெரியல. நடத்துறது இறைவன் தான்றது விஷயமும் தெரியல. அப்ப ஏதேதோ இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா, அது உடனா அவங்களுக்கெல்லாம் உடனா இருந்து சாமி அறிவுறுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா, ஒரு கட்டத்துல வந்து நடத்துறது இறைவன் தான்ற ஒரு உண்மைய அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா, இனி அத அதாவது ஆபத்து காலத்துல தெரியும் இல்லையா? உச்சபட்சமான ஒரு உயிர் போற நேரத்துல வந்து இறைவன் நடத்துற ஒரு அந்த ரகசியத்த தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு அணு கூட மாற மாட்டாங்க. அப்படியே நம்பி அந்த ஒரு க்ஷணம் அந்த க்ஷணத்தை அப்படியே குடுத்துருவாங்க. "அப்பா நீ இல்லன்னா ஒரு கணம் கூட இல்ல. அவனின்றி ஒரு அணு அசையாது." அப்படின்ற உண்மைய தெரிஞ்சுக்கும். சொல்லலாம் டயலாக் நல்லா இருக்கும். அணுவின்றி அ அ அவனின்றி ஒரு அணு அசையாதுன்றது சொல்றது வந்து டயலாக் நல்லா இருக்கும். ஆனா உணரணும். அப்ப அந்த உணர்ந்துட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றிடுப்பாங்க. அப்படி ஒன்றவங்க தான் யோகத்துல ஞானம் பெற முடியும். அப்போ அ இப்போ வந்து என்னன்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம் இருக்கு இல்லையா? இந்த 4ல நம்ப அட்டாங்க யோகமா பிரிச்சோம்னா என்ன வரும்னா, இது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 நிலைமை இருக்கு. இந்த 8 நிலைமை வந்து ஸ்கூல் மாரி தான். படிநிலை மாரி தான். ஆனா, இதுக்கெல்லாம் தாங்குறது இயமம் தான் தாங்குது. ஒரு சாதகன எது தாங்குதுன்னா, அவன் கடைப்பிடிக்கக்கூடிய ஒழுக்கம் தான் தாங்குது. அதனால தான் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. ஒருத்தனுக்கு உபதேசம் குடுக்கணும்னு சொன்னா, இவன் நமக்கு எதிரா திரும்புவானா? இவன் சத்தியத்த காப்பாத்துவானா? பஞ்சாங்க பாதகம் செய்ய மாட்டானா? பிறகு நம்மளையே வந்து அதாவது நமக்கு களங்கத்தை ஏற்படுத்துவானா? குருவுக்கு களங்கத்தை ஏற்படுத்துவானா? அப்படிலாம் பார்த்து தான் குடுப்பாங்க. சும்மா ஒண்ணும் உபதேசம் குடுக்க மாட்டாங்க. நம்ம பேர காப்பாத்துவாங்களா? இல்ல இவங்களுடைய வினைய நம்ம வாங்குனோம்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இப்படி நெறைய ஆலோசனை பண்ணி தான் ஒருத்தருக்கு உபதேசமா என்ன பண்ணுவாங்க? குடுப்பாங்க. அப்போ இந்த இந்த 3 நிலைமை. இந்த 3 நிலைமைன்னா, சகலருக்கு அதாவது வேறா இருக்கிறவங்களுக்கு சாமி கடவுள் இல்லன்னு சொல்றவனுக்கும் சாமி படியாளன் தான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாத்திகர்களுக்கும் சாமி படியாளன் தான். இப்போ நம்ம நாட்டுக்கு மட்டுமா? "தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி." அவன் ஆப்பிரிக்கால இருக்கிற நீக்ரோவா இருந்தாலும் சரி, அது அண்டார்டிகால இருக்கிற ஒரு ஏதாவது உயிராக இருந்தாலும் சரி, அது எவ்வுயிருக்கும் சாமி படி அளக்க வேண்டியது படி அளந்து தான் ஆகணும். அது பண்ணிட்டு தான் இருப்பாரு. அது வந்து சகலமா அது பொது நடம் நடந்துட்டு தான் இருக்கும். சரியா? அது இருக்கும்போது வேறா இருக்கிறாரு. சரி அந்த வேறா இருக்கிற உயிருக்கு வந்து ஒரு நாள் ஒரு பயம் வருதுல்ல, உயிர் பயம் வருதுல்ல. அந்த உயிர் பயம் வந்த பிறகு நடத்துறது இறைவன் தான்றது 2 கட்ட நிலைமை இருக்கும். அப்போ உடனா இருக்கிறாரு. பக்குவப்பட்டு. அப்ப சரி மொத்தமே ஹேண்ட் ஓவர் பண்ணணும். உடம்பு, மனசு, உயிரு. அப்படி மொத்தம் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது, நம்ம ஒன்றி போயிடுறோம். அந்த நிலைமைக்கு தான் நம்ம தவத்துல யோகம்னு சொல்றோம். அப்போ சரியில பண்ணக்கூடிய புறப்பூசை எதுக்குன்னா, முதல்ல புறத்த தேடுறோம். 2வது கிரியையில என்ன பண்றோம்? ஆ கோயிலுக்கு போறது வந்து ம ப தொண்டு செய்யறது, மத்தபடி சைவ பணிகள் எல்லாமே பண்றது எல்லாமே சரியில வந்துரும். அடுத்து ஏன் நம்ம இறைவன தொடக்கூடாதுன்னு ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா, ஒரு ஏக்கம் வரும். இவ்வளோ பெரிய கோயில்ல நம்ம பார்க்குறோம். நம்ம தொட்டு ஏன் பூஜை பண்ண முடியாதா? நம்ம சாமி தொட முடியாதான்ற ஒரு ஏக்கம் வந்துன்னா, சின்னூண்டா ஒண்ணு வாங்கி வச்சு, நீங்க வீட்டு உள்ள ஒரு பொம்மை மாரி என்ன அது பொம்மையா பாவிக்கிறோம், இறைவனா எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உள்ள வச்சு அதுக்கு பாலு, தயிர் எல்லாம் ஊத்தி அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. உங்களையும் சாமியும் பிரிக்க முடியாது. இது வந்து கிரியை. இந்த இந்த நிலைமையில இப்போ பூஜை பண்றவனையும், பூஜைக்கு ஆசீர்வாதம் பண்றவனையும் 2 பேரும் இருக்கு. சரியில 2 பேர் இருக்காங்க. கிரியில 2 பேர் இருக்காங்க. ஆனா யோகத்துல 2 பேர் இருக்க மாட்டாங்க. அது யாரு? அருள்பவனும், அருளை பெறுவதற்காக பூசை செய்றவனும் என்ன ஆயிடுவாங்க யோகத்துல? ஒண்ணாயிடுவாங்க. அந்த நிலைமை தான் ஒன்றாதல். அந்த ஒன்றதுக்கு பேர் தான் ஒன்றுதலுக்கு பேர் தான் கூடுவதற்கு பேர் தான் யோகம்னு பேரு. இந்த பிரம்மம், மாயம் ஒன்றி போகுது இல்லையா? அதுபோல பூஜை செய்றவனும், பூஜையை ஆசீர்வாதம் செய்றவனும் 2 பேரும் ஒண்ணா போயிட்டு, நீ அதுவாகவே இருக்கிற உண்மைய சொல்றது தான் அந்த யோகம். அப்ப யோக நிலைய தொட்ட பிறகு என்ன ஆயிடுதுன்னா, ஒன்றி போயிடுறோம். அப்போ சரியில்ல ஆரம்ப கட்டத்துல கோயிலுக்கு போறது, பெருக்குறது, சுத்தம் பண்றது, கிளீன் பண்றது, தண்ணி ஊத்துறதுக்கு ஹெல்ப் பண்றது, அபிஷேகம் பண்ணி குடுக்குறது, உழவார பணி செய்றது, இலை எடுத்து போடுறது, சாப்பாடு போடுறது, தொண்டு செய்றது, ருத்ராட்சம் போட்டு திருநீர் பூசுறது, திருநீர் பூசுனவங்களே எல்லாம் இறைவனா பார்க்கறது, அடியார்கள மதிக்கிறது, அவங்களுக்கு இருக்க இருக்க இடம் கொடுக்கிறது, தங்க சாப்பாடு இடம் கொடுத்து ஏற்பாடு பண்றது, இப்படி புறத்தோன்றல செய்றது எல்லாமே சரியில்ல வந்துரும். ஆமா. உற்சவமூர்த்திக்கு உதவுறது, மாலை கட்டி குடுக்குறது, பூ பறிச்சு குடுக்குறது, ஆமா. கோயில பெருக்குறது, சுத்தமா வச்சுக்கிறது, கோயில் பணி, திருப்பணி எல்லாமே சரி. சாமியோட சம்மந்தப்பட்ட எல்லா பணியும் சரியில வந்துரும். முதல் பணி. இது வந்து இந்த சரின்றது ஆரம்பம். ஆமா. இது புறத்தே வழிபாடு செய்றது. இதிலிருந்து மீண்டு நம்ப ஏன் சாமி தொடக்கூடாதுன்ற ஒரு உள்ளுணர்வு வந்து சாமி உங்களுக்குள்ள ஒரு பெரிய அவாவ ஏற்படுத்தி விட்டாருன்னு சொன்னா, அப்ப நீங்க அதுக்கு முதல்ல அதுக்கு அதுக்கு சரி வரதுக்கு முன்னாடியே சமய தீட்சை வாங்கிட்டு இருப்பீங்க.
திருநீர் பூசுறதுக்கு 16 இடத்துல திருநீர் பூசுறதுக்கு உங்களுக்கு உரிமம் கொடுக்கப்படுகிறது. எப்போ? சமய தீட்சை வாங்கின பிறகு. அப்புறம் சிவ தீட்சை வாங்கின பிறகு சாமியை தொடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அடுத்து நிர்வாண தீட்சையில ஏகாந்தமா இருக்கிறதுக்கான வழி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதாவது நிச்சயத்த சாமியை வந்து அகத்தை பூசை பண்ணி புருவ நடுவில் நிக்கிறதுக்கான எல்லா வித்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா சொல்லி தராங்களா எனக்கு தெரியாது. சரி. இப்போ இவ்வளவும் ஏன் இதை சொல்றேன்னா, அப்ப அந்த குருவர்கள் வந்து இது யாருக்கு உபதேசம் கொடுக்கணும்னா, பக்குவப்பட்டவங்க ஆன்மாக்களுக்கு இந்த ரகசியத்தை, இந்த உண்மையை சொல்லித் தரணும். அப்பதான் அந்த வாழ்நாள் அதை மதிக்கணும். மதிக்காதவங்களுக்கு கொடுக்கக்கூடாது உபதேசம். அசட்டை செய்யறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. என்ன பண்றது? அசட்டை செய்யறவங்களுக்கு மதிக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆமா. அவ்வளவு விளையாட்டு ஆயிடுச்சு இன்னைக்கு. ரொம்ப கேர்லெஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா, வாழ்க்கையில நொந்து நூலாகி போய், இனி நம்ம வாழறதுக்கு இடமே இல்ல. இனி நம்ம வாழறதுக்கு இடமே இல்ல. அப்படின்னும்போது, கதைய முடிச்சுக்கலாம். தற்கொலையே பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா? அந்த மாரி சூழல்ல ஞானத்துக்கு வராங்க பாரு. அதுதான் அற்புதமான நேரம். இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல. இந்த உடல மாய்ச்சுக்கலாம். இனி நமக்கு இந்த வாழ்க்கையே நமக்கு தேவையில்ல. அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது, ஆட்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அதுதான் அற்புதமான ஞானத்துக்கு ஏதுவா இருக்கும். உடனே அவங்க கற்பூரம் மாரி பிடிச்சுக்குவாங்க. இதான் திருவடியா? இதோ நான் உட்கார்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஆக்வர்ட் மூவ்மெண்ட்ன்னு சொன்னேன். அதாவது ஆபத்து காலத்துல உண்மையை புரிஞ்சுகிட்டு ஞானம் அடைதல். அதாவது விபரீத ஞானம். இதுக்கு பேர் என்னது? விபரீத ஞானம். விபரீத ஞானம்னா, ஒரு ஆக்சிடென்ட்னால கிடைக்கக்கூடிய ஞானம். அப்போ உடனே இறைவன் திருவடியை பிடிச்சுக்குவாங்க. அப்போ அந்த வலியும் வேதனையும் கொடுத்த பிறகு தான் நம்ம இறைவன்ட்ட வரணுமான்னா, அப்படி வரணும்னு அவசியம் இல்ல. ஒரு சிலருக்கு சாமி அப்படி வலி, வேதனைய கொடுத்து வர வைக்கிறாரு. ஒரு சிலருக்கு விரக்திய குடுக்குறாரு. ஒரு சிலருக்கு வந்து வேதனைய குடுக்குறாரு. ஒரு சிலருக்கு வந்து மிகப்பெரிய அடிய குடுக்குறாரு. அப்படிதான் குடுத்து தான் இங்க வரணும்னு அவசியம் இல்ல. சரி. இது வந்து தடுத்து ஆட்கொள்ளுதல்ன்னு சொல்லுவாங்க. அது என்னது? அறக்கருணை, மரக்கருணையின் அடிப்படையில. ஒரு சொல்லி திருந்துனா அது அறக்கருணை. நீ என்ன சொல்றது? நான் என்ன செய்றது? அப்படின்னா, அது மரக்கருணை. 2 அடி இந்த பக்கம் வாங்கி, அந்த பக்கம் வாங்கி, ஊர் வந்து சேர்றதுக்கு பேரு மரக்கருணை. அந்த மாரி தான் நம்ம மனநிலையில இருக்கிறோம். ஏன்னா நம்ம மனசு கல்லு மாரி தானே இருக்குது. சிலது சொன்னா செய்யும், சொல்லாதது என்ன பண்ண சொல்லது செய்யாது. சிலது என்ன பண்ணும்? அடி வாங்கி தான் என்ன பண்ணும்? பக்குவப்பட்டு தான் வரும். ஏன்னா, நீ என்ன சொல்றது? நான் என்ன செய்றதுன்னும்போது ஆணவத்தினுடைய அடையாளம் ஆயிடுது. சரியா? சரி. இப்ப நம்ப முறையா நம்ம சிகார சைவநெறி பாடசாலையில திருமூல நாயனார் நமக்கு என்ன உணர்த்துறாரு பார்த்துருவோம். கூத்தவன் ஒன்றிடம் கூர்மை அறிந்து அங்கே ஏத்துவர் பத்தினில் எந்திசை தோன்றிட பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்கிடில் சாற்றிடம் 100 தலை பெய்தலாமே. நிச்சயம். அப்ப கூத்தவன் ஒன்றிடம் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு முதல்ல உடம்புன்ற ஒண்ணத்த ஆய்வு செய்தல். நமக்குள்ள என்ன நடக்குது? அப்படின்னா, அந்த அடிப்படையில தாங்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த அடிப்படையில பேசிக் என்னது? திருநீரு, ருத்ராட்சம், 5 எழுத்து. அப்ப அடிப்படையில சமய தீட்சை வந்தவங்க அந்த 16 இடத்துல விபூதி பூசிக்கிறாங்க. இதான் ஏமம். இந்த ஏமத்துக்கு வந்தவங்க கடைசி வரலும் காப்பாத்துறாங்க. எத எவ்வளோ பெரிய ரகசியம் தெரிஞ்சாலும் தன்னை மாத்திக்க மாட்டாங்க. அப்போ இறைவனுடைய திருவருள் கருணையில இந்த ஏமம் தான் அந்த நியமத்த தாங்குது. நியமம் தொடர்ந்து ஒழுக்கத்த கடைப்பிடிக்கிறது. இந்த ஏமமும், நியமமும் உங்கள கொண்டு போய் ஆசனத்துல விடுது. என்ன ஆசனத்துல விடுதுன்னா, உங்களையே கவனிக்க ஒரு வாய்ப்பு தருது. அப்ப தன்னை தானே அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பாடு செய்தது இல்லையா? அதான் ஆசனம். அப்ப தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. உனக்கு என்ன கேடு? உனக்குள்ள இருக்கிற இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு என்ன கேடு? அத மறைச்சிருக்கிற அந்த ஆணவம், கன்மம், மாயையை அகற்றுவதற்கு தான் குருநாதருடைய அருள் நமக்கு வேணும். அப்ப அந்த வகையில இந்த ஆசனத்துல உட்கார்ந்த பிறகு, அதுக்கப்புறம் பிராணாயாமம். இப்போ உடம்பு உட்கார்ந்து கவனிக்கிறீங்க. இந்த உடம்புல எது முக்கியமா வந்து போகுது? மூச்சு தான் வந்து போகுது. அப்போ அத நிதானமா கவனிக்கும்போது பிராணாயாமத்தினுடைய அடையாளம், பிராணாயாமத்தினுடைய தேவை உங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு குருநாதர் தேவைப்படுறாரு. சரிக்கு ஒரு குரு வராரு, கிரியைக்கு ஒரு குரு வராரு, அப்புறம் யோகத்துக்கு ஒரு குரு வராரு, ஞானத்துக்கு ஒரு குரு வராரு. இப்படி எந்தெந்த உயிர் எப்படி பக்குவப்பட்டிருக்கோ, அந்தந்த உயிருக்கு ஏத்த மாரி சாமி எப்படி வராராம்? மானுட சட்டை தாங்கி வந்து வராரு. அதனால தான் ஒரு சிலருக்கு அந்தந்த இடத்த பிடிச்சு போகுது. அவங்க அறிவுக்கு ஏத்த மாரி ஒரு 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 இது என்ன பிடிச்சு போகுது? அந்த என்ன சொல்லுவாங்க? அந்த அறிவு நிலைக்கு ஏத்த மாரி குருநாதர பிடிச்சு போயிடும். ஏன்னா, அவங்களுக்கு அது பெரிய பொக்கிஷமா தெரியும். எது? அந்த அளவுல பெரிய விஷயம். எந்த அளவுல பெரிய விஷயம்னா, அவங்களுக்கு அந்த அறிவு நிலையில அவங்களுக்கு வழி நடத்துறாங்க இல்லையா? அதெல்லாம் குருநாதர் அவங்களுக்கு பெருசா தெரிவாங்க. ஏன்னா, அறிவு நிலையில பொறுத்து தான் அவங்க குருநாதருடைய மாறுபாடுகள்லாம் இருக்கும். இதுதான் அந்த ரகசியம் சிவபெருமான். இப்ப நம்ப உட்கார்ந்து கவனிக்கிறத அந்த வித்தைய பார்க்கலாம். கூத்திடும் ஒன்றிடும் கூர்மை அறிந்தங்கே. கூர்மைன்னா, உள்ள ஒண்ணு நடக்குது அப்படின்னு நம்ம உட்காரணும். இந்த உடம்புக்குள்ள ஒரு விஞ்ஞானம் இருக்கு, ஒரு மெய்ஞானம் இருக்கு.
யாரோ நடத்துறாங்கன்ற அறிவு இருக்கு. வந்து போற மூச்சு பார்த்தீங்கன்னா, கடல் அலை மாரி வந்து போகும். ஒரு அலை வந்து போகும், இன்னொரு அலை வந்து போகும். அப்படியே ஒரு அலை வந்து போகும், இன்னொரு அலை வந்து போகும். அது என்னன்னா, நம்ம மார்புல மூச்சு ஏறி இறங்குறத நீங்க கவனிக்கணும். அப்ப உங்க மார்பே நீங்க கவனிக்கும்போது, நம்மளுக்குள்ள ஒண்ணு வந்து போகுது. அப்ப இந்த உள்ள வந்து போற அந்த ரகசியத்த என்னைக்காவது நீங்க முயற்சி பண்ணணும். ஆமா. அப்படியே அசால்ட்டா நீங்க அப்படியே உட்கார்ந்து, சரி வந்து போறது யாரு? இப்போ ஓ டெய்லி டெய்லி ஒரு பொருள வச்சுட்டு போறீங்க. மாடத்துல உங்க வீட்ல. வச்சுட்டு போற பொருள் வந்து காணாம போய்க்கின்னே இருக்குது. இது யார் தான் எடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் மறைஞ்சிருந்து பார்ப்பீங்கள்ல. இது என்னதான் நடக்குது? யார் தான் கை வைக்கிறாங்கன்னு நீ பார்க்கலாம் இரேன். அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க? நீங்க சைலன்ட்டா ஓரமா ஒளிஞ்சுகிட்டு, பின் டிராப் சைலன்ட்ல என்னதான் நடக்குது பார்ப்போம். யார் தான் வந்து எடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்ணுவீங்க? ஒதுங்கி, பதுங்கி, நின்னு நிதானமா சுதாரிச்சு, கவனிப்போட இருப்பீங்க. அந்த டைம் வரும்போது கரெக்ட்டா ஒரு ஆள் வருவாங்க. வந்து திருடுவாங்க. எடுத்துக்கிட்டு அக்கம் பக்கம் பார்க்காம போயிடுவாங்க. இத நீங்க வாட்ச் பண்ணுவீங்கல்ல, அதே மாரி தான். ஒரு திருடன் பதுங்கி வந்து, "இரு இரு கொஞ்சம் பொறுமையா இரு. யார் வராங்கன்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வச்சுட்டு போறோம். இந்த பொருள எடுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வராங்களே, யாருன்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் எப்படி நம்ம பதுங்கி, மெதுவா கவனிப்போம்ல. "ஏய் கம்முனு கம்முனு. பேசாத இரு." அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாரி அப்படியே அந்த மைன்யூட்டா போயி, அந்த இருட்டுல கவனிச்சுட்டு வந்து போறது யாருன்றத நம்ம ஒரு கேப்சர் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதே மாரி தான். நமக்குள்ள ஒரு திருடன் இருக்கிறான். இறைவன்ற ஒரு பெரிய திருடன் வந்து கள்வன். அந்த கள்வன் நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காகவே என்ன பண்றாரு, வந்து போறாரு. அப்படிப்பட்ட கள்வன இந்த திருடன பிடிக்கிற மாரி நம்ம பிடிச்சுக்கணும். எப்படி பிடிக்கணும்னா, கொஞ்சம் கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்? இந்த பாடிய கவனிக்கணும். நம்ம கவனிக்கும்போது வரமாட்டான். நல்லா நோட் பண்ணிக்கங்க. சாமி தான் வந்து போறாரு. ஆனா, நீங்க கவனிக்கும்போது உங்கள காமிச்சு குடுக்க மாட்டாரு. சிரிப்பாரு. "ஆஹா! நீ என்ன கவனிக்க ஆரம்பிச்சுட்டியா? நான் என்ன பண்ண மாட்டேன். நான் ஒளிஞ்சுக்கிறேன் பாரு." அப்படின்னு அவர் ஒளிஞ்சுக்குவாரு. இந்த ஓடி பிடிக்கிற விளையாட்டு வந்து கொஞ்ச காலம் நடக்கும். இந்த ஓடி பிடிக்கிற விளையாட்டு கொஞ்சம் நடந்த பிறகு சாமி என்ன பண்ணுவாரு, இதுக்கப்புறம் இதுகிட்ட என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கருணையினால, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அப்ப என்ன பண்ணுவாரு, உள்ள தொண்டைக்குழியிலிருந்து மேல வரைக்கும் வந்து போற ரகசியத்த நமக்கு விட்டு குடுப்பாரு. இதுல யார் வெற்றி பெறுறாங்களோ, அவங்க மெய்ஞானிகள் ஆகிறார்கள். தன்னைத்தான் அறிந்தவர்களாகிறார். இதுதான் முதல் வெற்றி. ஆன்மீகத்துல நடக்கக்கூடிய முதல் வெற்றி என்னன்னா, தனக்குள்ள ஒருவன் வந்து போற ரகசியத்தை கமுக்கமாக இருந்து கவனித்து, அந்த கமுக்கமாக இருந்து கவனித்தலுக்கு பேரு தியானம்னு பேரு. அதுக்கு யோகம்னு பேரு. இது வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு. ஏன்னா ஏற்கனவே நம்ம உடம்புக்குள்ள நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வ தான் நீங்க பார்க்க போறீங்க. இதான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்போ இயமம், நியமம், ஆசனம். ஆசனத்துக்கு அப்புறம் பிராணாயாமம் வந்து உங்களுக்கு தொட்டு காமிக்கப்படும். தொட்டு காமிச்ச பிறகு நீங்க கவனிக்கிற வேலையிலும் இருக்கணும். அந்த பயிற்சியும் செய்யணும். இப்படிதான் இருக்கு ரகசியம். அப்போ இந்த உண்மைய உணர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை அறிந்து கொள்வார்கள். அப்ப திருடன பிடிக்கிறதுக்கு எப்படி பதுங்கி இருந்து நம்போ, யார் தான் வந்து போறாங்க அப்படின்னா, அப்ப கையும் களவுமா என்ன பண்ணுவோம் போயிட்டு பிடிப்போம் இல்லையா? அந்த கழுவன கையும் களவுமா பிடிக்கும்போது யோகம் ஏற்படும். அப்ப சாமி என்ன பண்ணுவாரு, ஓஹோ! மாட்டிக்கினேனா? அப்ப சாமி அத காமிச்சு குடுப்பாரு. அவருடைய விருப்பம் தான். அப்ப இது யோகத்துல இருக்கணும். யோகத்துல என்ன பண்ணணும்? அது இருக்கணும். இல்லன்னா முடியாது. அதுலயும் விதியில இருக்கணும். சாமி பார்க்கணுன்ற விதியில இருந்தா தான் நம்ம என்ன பண்ண அதையும் அத நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில இந்த கூத்தவன் ஒன்றிடம் கூர்மை அறிந்து அங்கே அப்படி கூத்தாடக்கூடிய இறைவன உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்ல எப்படி எப்படிலாம் இயங்குதுன்னு கவனிச்சு, அதோட ஒன்றி போற ஒரு சில பேர் வந்து இதயத்த கீழ வச்சு தியானிப்பாங்க. இல்ல கவனிச்சா மட்டும் போதும். நம்ம உடம்புக்குள்ள ஆனா என்ன நடக்குது? நம்ம உடம்புக்குள்ள பெரிய விஷயம் நடக்குது. ஆனா தெரியாமலே வச்சுக்கிற ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு பாருங்களேன். அதான் ஆச்சரியமான விஷயம். ஆமா. முக்கியமான அந்த ராஜ உறுப்புகள் எதையுமே வந்து எல்லாமே சாமி தான் பொறுப்பேத்துக்கிறாரு. அதனால தான் "அயனும் மாலும் காணாத" அப்படின்னு சொல்றது. அயன்னா என்ன? நான் என்கிற நினைவு கொண்டு நீங்கள் உங்கள் உடலுக்குள் நடக்கிற ரசாயன மாற்றத்தை கவனிக்க முடியாது. எழுதிக்கங்க. 2வது தான் என்கிற நினைவைக் கொண்டு உங்களுக்குள்ள நடக்கிற நிகழ்வுகளை உங்களால் அறிய முடியாது. அப்போ நானாலும், தானாலும் முடியாது. அப்போ நான் தான்னு சொல்றவங்க ஒருபோதும் மெய்ஞானத்துக்குள்ள வர முடியாது. அப்போ நான்ன்றது என்னன்னா படிப்பு கர்வம். நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன்? இவ்வளோ சயின்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கிறேன். என்னால இறைவன பார்க்க முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது வந்து தன்னுடைய கல்வி கர்வம். 2வது அ தானுன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது செல்வ கர்வம். எவ்வளவோ செல்வங்கள் வச்சிருக்கிறேன் நானு. பணம் குடுத்து எல்லாத்தையும் வாங்க முடியும். பட் எனக்குள்ள இருக்கிற இறைவன தெரிஞ்சுக்க என்னால முடியாதா? நான் பார்க்குறேன் அப்படின்னு முயற்சி பண்றதும் ஒரு ஆபத்தான விஷயம் தான். அதாலயும் பண்ண முடியாது. அப்ப நானாலும் முடியாது,
தானாலும் முடியாது. அப்ப இந்த நானும் தானும் என்னவாகணும்னா பெண்ட் ஆகணும். பெண்ட் ஆகணும்னா பணிவு வரணும். நானுக்கு வேணும் பணிவு, தானுக்கு வேணும் ஒப்படைப்பு. தான்னா ஒப்படைச்சுட்டான். இப்ப பிரம்மா வந்து இன்னும் ஒப்படைக்கவே இல்ல. ஏன்னா கடைசி வரை ஆணவம் தன் வேலைய என்ன பண்ணிடுச்சு? மேல பறந்து பறந்து போயி, இதுக்கப்புறம் பொய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுச்சு. அப்ப தானும் என்ன பண்ணுச்சு? கீழ போச்சு. நாராயணன் கீழ பன்றியா உருவ போய் என்ன பண்ணிட்டாரு? இது நீண்டு கொண்டே போகுன்ற உண்மைய தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா, அவர் முடிவில்லாதவர், எல்லை இல்லாதவர். இறைவன் வந்து எல்லை இல்லாதவன் தெரிஞ்சு அந்த கால்ல போயிட்டு, போனதுக்கான அடையாளமா அங்க ஒரு இருப்பிடத்த வச்சு, ஒரு கயிறு மாரி ஒண்ணு வச்சு என்ன பண்ணிட்டாரு சாமி, அப்படியே விட்டுட்டு வந்தாரு. ஆனா இதுதான் வந்து நாராயணன் ஒப்படைப்பு. அப்ப நாராயணன் செஞ்ச ஒப்படைப்ப நம்ப செய்யணும். என்னன்னா, உலகத்து எதார்த்தத்துல நானுன்ற கர்வத்தால இறைவன அடைய முடியாது. அதே மாரி தானுன்ற ஒரு செல்வத்தாலயும் என்ன பண்ண முடியாது? இறைவன அடைய முடியாது. அப்போ பிரம்மான்றது நானு, தானுன்றது நாராயணன். இந்த 2 கேட்டகரியிலருந்து நம்ம விடுபடணும். அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த திருடன நம்ம போய் பார்க்க முடியும். ருத்ரன நம்ம பார்க்க முடியும். இல்லன்னா முடியாது. அப்ப முதல் தடையே ஆணவம் தான். முதல் தடையே என்னது? ஆணவம் தான். 2வது தடை என்னது? கருமம். 3வது தடை என்னது? மயக்கம். இது 3ம் கடந்தா தான் நமக்குள்ள இருக்கிற என்ஜின நம்ம பார்க்க முடியும். நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ நம்மளே பார்க்க முடியும். நம்ம பாடிக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் நம்ம ராஜ உறுப்புகள் நம்மளே பார்க்க முடியும். ஆமா. இதெல்லாம் தடுத்து இருக்கிறது இந்த 3 மட்டும் தான். அப்ப குருநாதருடைய அருள்னால நம்ம என்ன பண்ண போறோம்? இது 3த்தையும் தவிர்த்திட போறோம். அதுதான் கூத்தவன் ஒன்றிடம் கூர்மை அறிந்தங்கு ஏத்துவார் பத்தினில் அகார, உகார, மகாரங்கள்ல சேர்ந்திருக்கக்கூடிய ஓங்காரத்த பிடிச்சு என் திசை தோன்றிட அங்கேயே ஆடாம, அசையாம எங்க நிறுத்தணும்? புருவ நடுவுல நிறுத்தணும். பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்கில். பதுமறைனா எல்லாம் வல்ல இறைவன். எல்லாம் வல்ல இறைவன் எங்க இருக்கிறான்? புருவ நடுவுல இருக்கிறான். அதே சொல்றாங்க பாரு. பார்த்து மகிழ்ந்து யார பார்த்து மகிழணுமா? அங்க மகிழணும். ஆமா. வெறுப்பேன்னு பார்க்கக்கூடாது. எப்படி? புருவனோட எப்படி பார்க்கக்கூடாது? வெறுத்து பார்க்கக்கூடாது. சலிப்பா பார்க்கக்கூடாது. சாமியோட திருவடின்னு பார்க்கணும். 2 காலும் சாமி எழுந்து நம்ம தலை மேல 2 காலையும் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கணும். வலது கால் வந்து வலது மூலை. இடது கால் வந்து இடது மூலை. பாவிச்சுக்கணும். நம்ம மண்டை இருக்குல்ல தலை. அந்த தலையில மேல வந்து வலது மூலை இருக்குல்ல, அந்த வலது மூலைய சாமியோட வலது காலா பாவிக்கணும். சாமியோட வலது கால் கட்டை விரல் வந்து நம்ம வலது கண்ணுக்கு மேல இருக்கதா நினைச்சுக்கணும். சாமியோட இடது கால் கட்டை விரல் வந்து நம்ம இடது கண்ணுக்கு மேல இருக்கதா நினைச்சுக்கணும். 2 கட்டை விரலுக்கு நடுவுல சாமியோட திருவடிய நம்ம பார்க்கிறதா நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். அப்படி இமேஜின் பண்ணி பார்த்தா தான், "இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தோடியது." அப்போ உங்கள சுத்தி இருக்கிற எல்லா சூழ்ச்சிகளையும் நீங்க வெற்றி பெற்று உள்ள நுழையறதுக்கான வழி அங்க இருக்குது. அதான் என்ன சொல்றாங்க, "ஏத்துவார் பத்தினில்." இந்த 10ன்றதுக்கு அகார, உகார, மகாரங்கள் என் திசைன்றது உங்களுக்கு தெரியும். என் திசைன்ற திசைகள் 8ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அப்புறம் வடகிழக்கு, அ அதாவது முதல்ல இது வடகிழக்கு, அப்புறம் தென்கிழக்கு, தென்கிழக்கு, அதுக்கப்புறம் வந்து தென்மேற்கு, அப்புறம் வடமேற்கு, இப்படி நெறைய சொல்லுவாங்கல்ல திசைகள். இந்த 8 திக்கும். இந்த 8 திக்கும் தோன்றிட பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்கிடில். அங்க இருக்கிற எல்லா இறைவன் எல்லாம் வல்ல இறைவன நம்ம வந்து ஆனந்தமா நோக்கும்போது என்ன நடக்கும்னா, "சாற்றிடம் 100 தலை பெய்தலாமே." சாற்றிடம் 100 தலை பெய்தலாமே. இந்த மாரி யார் ஒருத்தர் ஒப்படைச்சுட்டாங்களோ, அவங்களுக்கு வந்து ஆயுள்ன்றது கேரண்டி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒப்படைக்கணும். அது நிகழணும். இந்த ரகசியம் இன்னைக்கு யாருக்கு மட்டும் தெரியணும்னு இருக்குது? நிகழ்ச்சி வந்திருக்கு. இவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது. 100 வருஷம் வாழ்றதுக்கான உபாயத்த சொல்லு. இப்போ கணபதி ஐயாவுக்கு வயசு என்ன? 82 ஆகுது. ஐயா இருக்கிறாங்கன்னா, இப்ப அவங்க வந்து இப்போ ஒப்படைச்சு பண்ணாங்கன்னா, அதனுடைய ஜீவனுடைய விருத்தி என்ன பண்ணும்? அழகா ஒன்றி அங்க நிக்கும். திருவள்ளுவர் கருணையினால. அப்போ வந்து அங்க உண்மையான பிராணாயாமத்த செஞ்சு, திருவள்ளுவர் கருணையினால ஒன்றி நிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்ததுன்னா, நம்புனா நடக்கும். நம்பலன்னா நடக்காது. நம்புனா நடக்கும். நம்பலன்னா நடக்காது. நமக்கு நாமே சந்தேகம் வந்துரக்கூடாது. ஆமா. பிலீவ் யுவர் செல்ஃப்ன்னு சொல்றாங்கல்ல. பிலீவ் யுவர் செல்ஃப்ன்னு. அதே மாரி நம்ம நம்பி என்ன பண்ணணும்? அந்த நடுவுல இருக்கணும். அப்பதான் வரும். "நம்பி ஆண்டார் நம்பின்ற" மாரி இறைவன் வந்து அங்க நம்மள ரட்சிப்பாரு. அதுதான் சொல்லுது இந்த பாட்டு. "கூத்தவன் ஒன்றிடம் கூர்மை அறிந்து அங்கே ஏத்துவார்." இந்த ஏத்துவார்ன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? மூச்ச மூக்கு வழியா விடாம மெதுல்ல அப்படியே மேல ஏத்தும். அதாவது "பல்லோரும் ஏத்த பணிந்துன்னு" ஒரு பாட்டு வருது இல்லையா? அது எதுன்னா இந்த மூச்சு தான். உள்நாக்கு வழியா உபதேசம் பெற்றவர்களுக்கு நல்லா தெரியும். நல்லா அப்படி இழுத்தோம்னா, உள்நாக்கு வழியா இழுத்தீங்கன்னா, உள்நாக்கு வழியா போய் முதல்ல உள்ள கபாலத்துல போய் மோதும். இதுதான் ஏத்துதல். இது அறிந்தங்கே கூத்தவன் ஒன்றிடம் கூர்மை அறிந்தங்கே, அதான் புருவ நடுவ அறிந்து, தொண்டைக்குழிக்கு நேரா ஒரு ஒரு சந்து இருக்கு. அந்த சந்து வழி அதாவது அந்த சந்து வழியா நம்ம ஏத்தணும்.
அப்படி ஏத்தும் போது 10 எண் திசை தோன்றிட, அப்ப 8 திக்கு நமக்கு தோன்றிடுமா, பார்த்து மகிழ்ந்து, அதை பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்கிடில் அப்படின்னா இது எங்க போய் முடியுது பாரு, கபாலத்துக்கு மேல இருக்கிற சகசாரம் திறந்து, அதுக்கப்புறம் துரியம், துரியாதீதம், துவாதசாங்கம், அதுக்கப்புறம் ஆஹ் அந்த விந்து, அதுக்கப்புறம் நாதம், அதுக்கப்புறம் பராசக்தி, அதுக்கப்புறம் இறைவனுடைய திருப்பாதம். இது எல்லாமே தொடர் நிகழ்வு. எல்லாருமே இறைவனுடைய அம்சமா தான் இருக்கிறோம். ஆனா எதால பிரியறோம்? ஆணவத்தால பிரியறோம், தொழிலால பிரியறோம், கர்மத்தால பிரியறோம், அதுக்கப்புறம் மாயையால பிரியறோம். அவ்வளவுதான் ரகசியம். இந்த 3 உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யாரையும் பேதம் பார்க்க மாட்டோம். ஆமா. அதுக்கப்புறம் பதி, பசு, பாசம் உங்களுக்கு நல்லா தெரியும். பாசத்துல இருந்து தான் இப்ப நம்ம விடுதலை வாங்க போறோம். அதுக்கப்புறம் பசுவை தெரிஞ்சுக்க போறோம். இறைவனுடைய இறைவனுடைய அறிவு வந்துற போகுது. அப்புறம் பசு தெரிஞ்ச பிறகு அதுக்கு ஒரு தலைவன் இருக்கணுன்ற அறிவு வந்த பிறகு நம்ம அடங்கி நிற்போம். அது வரைக்கும் அடங்க மாட்டோம். அது வரைக்கும் விஞ்ஞானம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, இது யார் நடத்துறாங்க, இது எப்படி அந்த சந்தேகம் இருந்துன்னே இருக்கும். அவர் நடத்துறது இறைவன் தான்ன்றது ஒரு 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 கன்ஃபார்ம் வரல இல்ல, ஒப்படைப்பு வரல இல்ல. ஒப்படைக்காத வரைக்கும் அத கருமத்தை ஒப்படைக்காத வரைக்கும் என்ன பண்ணாது, இந்த உண்மை நமக்கு தெரியாது. இதான் அந்த ரகசியம். சிவபெருமானே சிவ சிவ. அப்போ கூத்தவன் ஒன்றிடம் கூர்மை அறிந்து அங்கு ஏத்துவார் 10 எந்திசை தோன்றிட. அப்போ யார் ஒருவர் அந்த உள்நாக்கு வழியாக சுவாசத்தை மேலே ஏற்றி கபாலத்துக்கு கொண்டு போய் மெதுவா எப்படி ஏத்துறோமோ அதே மாதிரி கொண்டாந்து கீழே சேர்க்கணும். மேலையும் கீழையும் ஏற்றி இறக்கி இருகாலம் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிக்கவாருக்கு கூற்றவனே உதைக்கலாமே அப்படி பாட்டு. இதுவும் திருமந்திரம் தான். இப்படி யார் ஒருத்தர் ஏத்துறாங்களோ நல்லா மூச்சை மேல ஏத்தணும். அது அந்த 3ல இருந்து 5:20க்குள்ள ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஆமா. அதே மாதிரி உணவு வயித்துல கொஞ்சம் உணவாவது இருக்கணும், கொஞ்சம் ஈரமாவது இருக்கணும். ஈரம் இருந்தா தான் அந்த பயிற்சியை நம்ம செய்ய முடியும். அப்போ முறையா அதை வந்து ஒரு குருநாதர் மூலியமா கத்துக்கிட்டு போகணும். இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும். முறையற்ற பயிற்சி என்ன ஆகும், ஏடாகுடமான ஏடாகுடமான இடத்துல போய் விட்டுடும். ஆமா. சித்த சுவாதனம் இல்லாத போயிடுவான்னு சொல்லுவாங்க. பயிற்சி தப்பா பண்ணா என்ன ஆயிடும், சித்த சுவாதனம் இல்லாத போயிடுவாங்க, கபாலம் வெடிச்சிடுன்னு சொல்லுவாங்க. கண்டவனுக்கு அந்த உபதேசம் போயிடக்கூடாது. உண்மையிலே அடிப்படையில நியமம் யார் உழைச்சாங்களோ அவங்களுக்கு அதை கொடுக்கணுன்றது தான் திருவள்ளுவர் கருணை. அதுவே கூலி கொடுக்கும். இவ்வளவு தூரம் உழைச்சிருக்காங்க, இவ்வளவு தூரம் பயிற்சி பண்ணிருக்காங்க, இவங்களை எங்க வைக்கணும், எதை வைக்கணும்னு சாமிக்கு நல்லா தெரியும். சரிகள் என்ன பண்ணியிருக்காரு இவரு, கிரிகள் என்ன பண்ணியிருக்காரு, அடுத்து யோகத்துல என்ன பண்ணியிருக்காரு, அப்புறம் வந்து ஞானத்துல என்ன பண்ணியிருக்காரு, எல்லா ரகசியமே அங்க எழுதும் கீழ்கணக்கு இன்ன பரீசன் தானே. அந்த உண்மைப்படி சாமி என்ன பண்ணுவாரு, அதை ஏற்றிருப்பார். அப்போ இப்போ நமக்கு என்ன வேணும்னா இயமம் வேணும், ஒழுக்கம் வேணும். அந்த சாமியை கடைப்பிடிக்கிற ஒழுக்கம் வேணும். அதை தொடர்ந்து கடைப்பிடிக்கணும். இன்னைக்கு ஒரு கூத்து, நாளைக்கு ஒரு கூத்து இருக்கக்கூடாது. இன்னைக்கு மட்டும் சாப்பிட முட்டுறேன், நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட்றேன்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்பவுமே அதை அர்ப்பணிச்சு ஒரு பொருளை நீங்க விட்டீங்கன்னா சாமிக்கு அதை சமர்ப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சாமி அதை டேக் ஓவர் எடுத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அப்படிதான் ஒன்ஸ் விட்டுட்டீங்கன்னா. அப்படி விட்டுட்டவங்களுக்கு இயமம் கை கூடும். அப்புறம் நியமம் தானே அமைஞ்சிடும். அப்புறம் ஆசனம் நிச்சயம் கிடைக்கும். உட்காந்துருவீங்க, நீங்க எல்லாருமே உட்காருவீங்க. ஒரு இடம் உட்காருவீங்க. அந்த உட்கார நாள் இயல்பா கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அப்புறம் உங்களுக்கு மூச்சும் அந்த சுவாசம் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த சுவாசத்தினுடைய வித்தையை குருநாதர் வந்து உங்களுக்கு தொட்டு காமிப்பார். தொட்டு காமிச்ச பிறகு நீங்க மேலையும் கீழே ஏற்றி இறக்கி அந்த எதிர்காலம் பூரித்து இருக்கக்கூடிய அற்புதமான கலையை நீங்க கத்துக்கலாம். இது வந்து பிராணாயாமம். அதுக்கப்புறம் என்ன, பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்கிடில். பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்கிடில். அப்ப எப்படி மகிழ்ந்து இருக்கணும்னா அந்த இடத்துல பார்த்து ஏகாந்தமா இருக்கணும். ரொம்ப இறுக்கமா மிலிட்டரிக்கார மாதிரி பார்க்க கூடாது. ஒத்து ஒரே ரஃப்பாலாம் என்ன பண்ணக்கூடாது, மார்பை தூக்கணும், அப்படியே முதுகெலும்பெல்லாம் ரஃப்பா வச்சுக்கணும், உடம்புக்கு வரப்பாலாம் வச்சு என்ன பண்ணக்கூடாது, துரு நடுவை பார்க்கக்கூடாது. கேஷுவலா பார்க்கணும். நம்ம வீட்டுல அப்பா அம்மா பார்க்குற மாதிரி, சாமி பார்க்குற மாதிரி அப்படியே ஒன்றி போய் நிக்கிற பார்க்கணும். அந்த அந்த ஒரு கலையை நம்ம கத்துக்கணும். ஆமா. பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்கிடில் சாற்றிடம் 100 தலை பெய்தலாமே. இப்படி யார் ஒருத்தர் தொடர்ந்து கவனிக்கிறாங்களோ, மகிழ்ந்து பதுமறை அங்க அப்பா இருக்கிறாருன்ற நம்பிக்கையில இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயம் 100 ஆண்டு காலம். நம்பிக்கை தானே. ரைட்டு. ஆனா இந்த பொழிப்புரையில என்ன சொல்லுதுன்னா, 10 நாளாக 3 நாடுகளில் மாறி மாறி பிராணன் இயங்க அம்முறையான அவனை அவனை ஆதார நிராதார தாமரைகளில் வழிபட்டு இருப்பவர் அவ்வழிபாட்டினால் 8 திக்கும் தாம் இருந்த இடத்திலே விளங்க அவைகளை பார்த்து தமக்கு யோகம் கைவந்தமைக்கு மகிழ்ச்சியுற்ற பின் அத்தாமரைகளில் சிவனை முறையாக கண்டு நிற்பார்களாயின் நூறுகளின் சொல்லிய 100 ஆண்டு காலத்தை வாழலாம். கண்டிப்பா. அப்ப எத்தனை தாமரை இருக்குது, நிறைய இப்போ இதழ்கள் பிரிச்சு நம்ம உடம்புக்குள்ள 8 சக்கரம் 7 சக்கரம் இருக்கு இல்லையா. இதை முறையா நேத்து கூட அடியார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். கீழ் வீட்டுல இருந்து பூட்டிக்கிட்டே வரணும். ஆமா. இடுப்பு, வயிறு, மார்பு, அப்புறம் தொண்டைக்குழி, இதெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன பரிசு கொடுக்கணுமோ அத்தனை பரிசும் கொடுத்து இந்த உடலுக்கு செய்ய வேண்டிய ரகசியங்கள்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணணும். ஆமா. உடல் பசி, மனப்பசி, உயிர் பசி இப்படி பிரிச்சுக்கலாம். உடம்பால ஏற்படக்கூடிய பசி அதுக்கு உண்டானது கொடுத்துடணும்.
அது அது தேவையில்லைன்னா அது தன்னை தானே வடிவமைச்சுக்கும். 2வது மனசால ஏற்படக்கூடிய பசி. இதையும் அடக்க முடியாது. இதுவும் எல்லை இல்லாதது. உடல் பசியும் போதும்னு சொல்லும். ஜீரணம் ஆயின பிறகு திருப்பி என்ன பண்ணும்? ஆமா, தூக்கம், உடலுறவு, மைதுனம் இதெல்லாம் வந்து அது உடல் பசி. அப்புறம் மனப்பசி. மனம் என்ன பண்ணும்? இது அங்கலாப்பு. ஆசைப்படுறது அதோட வேலை. அப்புறம் உயிர் உயிர் பசி. அதான் மாயை. இதெல்லாம் வந்து ஒருபோதும் நிறைவுறாது. அதனால தான் எழுதிட்டாங்க பெரியவங்க. எண்டு எண்டு தேர் இஸ் நோ எண்டு. அதுக்கு எல்லையே கிடையாது. அதுக்கு எல்லையே கிடையாது. நட்சத்திரங்கள எண்ண முடியாது. அதே மாரி ஆசைகளையும், எண்ணங்களையும் ஒருபோதும் நிவர்த்தி பண்ண முடியாது. அப்படின்ற ரகசியத்த தெரிஞ்சவங்க கைவிட்டுருவாங்க. எதுக்கு வம்பு? அ ஆ ஆத்து மணல்ல, கடல் மணல்ல எண்ண முடியும்னா எண்ண முடியும். அது சாதாரண காரியமா அது? அப்படிதான். அது மாரி நம்ப முடியாதுன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கினவங்க தான் நிலையில்லாததுன்னு தெரிஞ்சுக்கினாங்க. நிலையில்லாததுன்னு தெரிஞ்சுக்கினவங்க நிலையானத பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் அந்த திருவடி. அதான் திருவடி பூர்வ மத்தியம். அப்போ அனுபவிச்சுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னா, அது ஒரு அனுபவத்துக்கு சாமி என்ன பண்றாரு? சரி போய் தான் வா. போய் தான் பார்த்துட்டு தான் வாயேன். அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாரு. அதுக்கு பேர் என்னது? அப்படியே ஆகட்டும். ததாஸ்துன்னு சொல்றாங்கல்ல அதுதான். அப்போ இந்த பாடல் மூலியமா திருமூல நாயனர் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அடிப்படையில நமக்குள்ள நடத்துறது இறைவன் தான்ற அறிவு வர்றதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப காலம் பிடிக்கும். நீங்கலாம் வந்து பட்டு, நொந்து, நூலாகி, பல வேதனைகள அனுபவிச்சு, நமக்கு நெனச்சது கிடைக்கலன்னு அழுது அரற்றி, இது நடத்துற அதுக்கப்புறம் அடம் பிடிக்கும். இந்த குழந்தை திருவிழாவுக்கு கூட்டு போனா என்ன பண்ணும்? அந்த பலூன் தான் எனக்கு வேணும். நீ வாங்கி தரலன்னா, நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன். அது மாரி தான் நம்ப கத. ஆமா. அது மாரி தான் நம்ப கத. வந்துட்டோம். பூமியில வந்துட்டோம். இந்த ஆணவத்தால என்ன பண்றோம், அந்த குழந்தை அழுது பாத்தியா, இந்த பலூன் எனக்கு வேணும்னு. அந்த மாரி தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அது மாரி தான் நம்ப உட்கார்ந்துருக்கிறோம். அந்த மாரி இல்லாம, அந்த பலூன வாங்கி, நல்லா 4 பக்கம் விளையாடி, அப்புறம் போய் முள்ளுல பட்டு வெடிச்சு, அது ஒண்ணுமே இல்லன்னு தெரிஞ்ச பிறகு பலூன் வாங்குற ஆசையே போயிடும். அப்புறம் இன்னொரு பலூன் வாங்கி, திருப்பியும் அது வெடிச்சு, திருப்பியும் உடைஞ்சு அது போயிடும். அப்ப காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்ற மாரி ஒரு ரகசியம் தெரிஞ்ச பிறகு நம்ம ஞானத்துக்கு வந்துர்றோம். அப்படி ஒரு ரவுண்டு, ஒரு 2, 3 ரவுண்டுல நம்ம அடி வாங்கி உள்ள வந்த பிறகு தான், இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரத்தினுடைய அருமை நமக்கு தெரியும். இல்லன்னா தெரியாது. அப்ப இதெல்லாம் பட்டு தான் நாங்க வரணுமான்னா, வாய்ப்பே இல்ல. ஏன்னா, திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு, ஏற்கனவே அவரு சொத்து புண்ணிய புண்ணிய கணக்குல என்ன பண்ணிட்டாரு, அதே மாரி தான். அவங்கவங்க பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாரி அறிவு நிலையும், ஞான நிலையும் மாறுபடும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஞானம் கிடைக்கிறது கிடையாது. எல்லாரும் ஓரளவுக்கு ஒரே நல்ல ஒரே அனுபவம் எல்லாருக்கும் வாய்க்கிறதும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவம். அவரவருக்கு உள்ளபடி ஈசனருளாரே, அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாரி தான். ஆமா. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்போ வினை வழியால் நம்ம உடம்பால பிரியிறோம். அப்புறம் வினையால நம்ம பிரியிறோம். அப்புறம் மயக்கத்தால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு உலகத்துல நம்ம போய் என்டர் ஆக முடியாது. ஆமா. இப்ப அம்மாவுக்கு ஒரு கனவு இருக்குன்னா, அடியனுக்கு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு நிலைப்படுத்தணும், சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு கனவு. அப்போ அந்த மாயைய நம்ம என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. அதுவும் அந்த மாய வச்சு தான் அனுப்புறாரு சாமி. இந்த கனவு நிறைவேற்று இதெல்லாம் போதா ஒரு இதுவா காமிச்சுட்டு என்ன பண்றாரு? ஒவ்வொருத்தரையும் ஆட்டி வச்சு வர்றாரு. இதுதான் அந்த ரகசியம். சரி. இப்போ அடுத்து அந்த பதுமர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த பதுமர்ன்னா, இப்ப பதுமாசனத்துல பதுமாசனம்னா சாமி அந்த ஏகாந்தமா உட்கார்ந்திருக்கிற பெருவழி இருக்கு இல்லையா? அந்த பெருவழிய சொல்லக்கூடிய விஷயம். 100 வருஷம் அப்படின்னு சாத்தியமா கடைசியா வந்து ஒரு பேட்டியில நானு ஒரு 100 வருஷம் வாழ்ந்த பெரியவர் சொன்ன செய்தி என்னன்னா, "நான் விரும்பி புகைப்பிடிப்பேன்" அப்படின்னாரு. விரும்பி புகைப்பிடிப்பேன்னா, அவர் குளிர் பிரதேசத்துல இருந்திருக்கிறாரு. அவருக்கு அதுவே வந்து என்ன நடந்திருக்கு? 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்காருன்னு காரணம் என்னன்னு கேட்டப்போ, நான் புகைப்பிடிக்கிறேன். அதனால தான் என்ன பண்ண முடியும் என்னால. ஏன்னா, அந்த குளிர் பிரதேசத்துல அதையே உணவா எடுத்துக்கிட்டு, அதையே என்ன பண்ணியிருக்காரு, நம்பி சாப்பிட்டுருக்கிறாரு. அவர் 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்கிறாரு. அப்ப அவரே 100 வருஷம் வாழும்போது, நம்ம வந்து அந்த நம்பிக்கை இழந்துறக்கூடாது. திருவள்ளுவர் கருணை என்ன பண்ணணும்? சாமி அப்ப ஒப்படைக்கணும். உடம்பையும், மனசையும், உயிரையும் இரண்டு ஒப்படைச்சு, இனி நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு அந்த அணில் ஆயுள் நிறை செல்வம் சத்தியமா தருவார். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து அவனருளாலே அவன் தானோ. சரி. அது யோகத்துல எப்படி அடையணும்னா, புருவ நடுவுல மகிழ்ந்து பார்க்கணும் சாமி கிட்ட. அதுதான் அந்த ரகசியம் சொல்லப்படுது. இவ்வளவுதான் அந்த பாட்டுக்கு உண்டான விஷயம். அப்ப கூத்தன் ஒன்றிடம் கூர்மை அறிந்தங்கே அப்படின்னா, ஏத்துவர் பத்தினில் என் திசை தோன்றிட. அப்படின்னா உட்கார்ந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா. 8 மணி நேரம். நேத்து நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 1 நாழிகை பார்க்கறதுக்கு சொன்னேன். 24 நிமிஷம் பார்க்கணும். ஆனா 30 நாழிகை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இறைவன் தெரிவார்ன்னு நேத்து உறுதி குடுத்தாரு. 30 நாழிகை யார் ஒருத்தர்
தொடர்ந்து குறுநடுவு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நாழின்றது 24 நிமிஷம். அப்ப கணக்கு பண்ணி பாருங்க. எத்தனை நிமிஷம் வருதுன்னு. அப்ப யார் ஒருத்தர் அப்படி பார்க்க முயற்சி பண்ணாலும் சிவபெருமானை நிச்சயம் காணலாம். சிவபெருமான் தன் சிவனாம் தன்மையை அடையலாம் அப்படின்னு போட்டது. நேத்து பாடல்ல என்ன போட்டிருந்தது? நேத்து பாடல்ல ஆமா. ஆத்தனமாகி அமர்ந்திடும் ஒன்று. ரைட். குன்றிடை புன்திகழ் கூத்தனமாமே. அப்போ பொன் போல் இருக்கிற கூத்தனை நீங்க பார்க்கலாம் அப்படின்ற ரகசியத்தை நேத்து உடைச்சாங்க. 30 நாழிகை. அது 30 நாளாகவும் 30 நாழிகையாவோ என்ன முதல் 10 நாள் இடகலைக்கும், அடுத்த 10 நாள் வடகால அதாவது பிங்கலைக்கும், அடுத்த 10 நாள் சுழுமுனைக்கும் யார் ஒருத்தர் செலவு செய்றாங்களோ, அவங்க நிச்சயம் வந்து எம்பெருமான் திருவடியை பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்ற ரகசியத்தை நேத்து உடைச்சாங்க. இன்னைக்கு வந்து 100 வருஷம் வாழறதுக்கு உண்டான வித்தை சொல்லி தந்திருக்காங்க. அவ்வளவுதான். ஆமா. இதுக்கப்புறம் என்ன? ஒண்ணும் இல்ல. சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். ரொம்ப சுருக்கமா முடிஞ்சு போச்சு. ஆனா ஒவ்வொரு தாமரைகளையும் பார்த்துட்டு அது அது கொடுக்க வேண்டியது கொடுக்கணும். உடம்புக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த உடல் பசி அதுக்கு அதுக்கு தேவையானது நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது செய்யணும். பாவம் அது என்ன பண்ணும்? 2வது மனசுக்கு உண்டான விஷயங்கள அதுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அது புரியும். அப்புறம் மயக்கத்த தீர்த்து வைக்கணும். தீர்த்து வச்சுட்டு மும்மூர்த்திகளுக்கு தீனி போட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? தவத்துல உட்கார போறோம். புருவ நடுவுல நிக்க போறோம். இதுதான் ரகசியம். இந்த புருவ நடுவு விளக்கறதுக்கு தான் திருமந்திரமே. ஆனா திருமந்திரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்தந்த சேனல்ல பார்த்து, இங்க பார்த்தேன், அங்க பார்த்தேன் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சு, இதுதான் அந்த ரகசியம் தெரிஞ்சு உட்கார்ந்திருந்தோம்னா, எவ்வளோ நிலைகள் நம்ம யோகத்துல அடைஞ்சிருக்கலாம். உண்மை என்னன்னு தெரியாமலே நம்ம காலத்த என்ன பண்ணிட்டோம்? ஓட்டிட்டோம். எவனோ ஒருத்தன் சொல்றான். இதுதான் அவன். அப்போ நம்மகிட்ட இருந்து ரகசியங்கள வாங்கின்னு போயி, அவங்க வியாபார நோக்கத்துல, அங்க பாருங்க, இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கடைசியில நான் தான் சொல்றேனே, பக்தி இல்லாமல் பக்தி இல்லாமல், ஒரு பணிவில்லாமல் யார் ஒருவர் புறநோட்டுக்கு செல்கிறார்களோ, அவர்கள் விபரீதமான விளைவை சந்திப்பார்கள். எழுதி வச்சுக்கங்க. அடிப்படையில பக்தியும், அன்பும், இரக்கமும் எல்லா உயிர்கள் மேலயும் ஒரு இரக்கம் இல்லாத ஒருவன் அந்த புறநோட்டுக்கு போனான்னா, மிகப்பெரிய சிக்கல்களை தான் சந்திக்க நேரிடும். சாமி விடமாட்டார். நந்தி அதிகார நந்தி அங்க இருக்குது இல்லையா? பெரம்பெடுத்து அடிச்சிருவார். நீ கிட்ட வரவே வராது. இல்லன்னா மாயைய கொண்டாந்து கொட்டி வச்சுருவார். மாயை கொண்டு அதாவது அது மயக்கம் இல்லையா? 6 கோடி மாயா சக்தியில அவர் ஒரு மோகினி அமுச்சு விட்டுட்டோம்னா, அவன் கதை கந்தல் முடிஞ்சு போச்சு. அடுத்து அவனால என்ன பண்ண முடியாது? குருநடுவுக்கு வர முடியாது. உலக இச்சையில போய் மாட்டிக்குவான். அப்படி மாட்டினான்னா 2வது ஞானத்துக்கு என்ன பண்ண முடியாது? வர முடியாது. இதுதான் அந்த அஸ்திரம். நாராயண அஸ்திரம்ன்றது பெண்ணு தான். அப்ப நாராயண அஸ்திரம்ன்றது மோகினி அவதாரம் தான். வேற எதுவுமே கிடையாது. மயக்கிறது என்னது? மயக்கி கொண்டு போய் இறைவன மயக்கிற வேலைய செஞ்சு தான் உயிர்கள் என்ன பண்ணுது? அதனுடைய மயக்கத்துல அப்படியே திளைச்சு போய் நிக்குது. என்ன செய்றோம்? ஏது செய்றோம்? என்ன பண்றோன்ற அறிவு இல்லாம இருக்கிறது தான் அந்த ரகசியம். சிவபெருமான், சிவசிவா. இதுவும் சாமியோட சக்தி தான். திரோதான சக்தின்னு சொல்லுவாங்க. திரோதான சக்தின்னா மறைக்கிற ஆற்றல். சரி. இப்போ இந்த பாட்டினுடைய தாத்பரியத்த பார்த்துடலாம். இல்லங்க நான் சைவ சமயத்துக்கு இப்பதான் வந்திருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் சாத்தியமா? அப்படின்னா நிச்சயம் சாத்தியம். அடிப்படையில நீங்க கடைபிடிக்க வேண்டிய அந்த பேசிக்க மட்டும் கரெக்ட்டா பிடிச்சுக்கங்க. நிச்சயம் வந்து நியமத்துல அப்படியே தொடர்ந்து இருங்க. ஒன்ஸ் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, சாமியோட அப்படியே ஒன்றிருங்க. சாமி நடத்துவார்ன்ற ஒரு பெரிய பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டு. அப்ப இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம்லாம் சாமி உங்களுக்கு எப்பப்ப என்னென்ன தேவையோ அத கொண்டாந்து சேர்த்துருவாரு. ஆமா. எப்பப்ப என்ன தேவையோ, இப்ப உங்களுக்கு பிராணாயாமம் வேணும்னா, அதுக்குண்டான ஆள அனுப்பி வைப்பாரு. உங்களுக்கு பிரத்யாகாரம் வேணும்னா, அதுக்குண்டான ஆள அனுப்பி வைப்பாரு. உங்களுக்கு தாரணை வேணும்னா, அதுக்குண்டான ஆள அனுப்பி வைப்பாரு. உங்களுக்கு தியானம் வேணும்னா, அதுக்குண்டான ஆள அனுப்பி வைப்பாரு. உங்களுக்கு சமாதி வேணும்னா, அதுக்குண்டான ஆள அனுப்பி வைப்பாரு. அந்த உயிர்களுடைய அபிலாஷைகள பொறுத்து தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது. பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் பொதுதான். அதான் இறைவனுடைய பொது நடனம். சாமி வைக்கிறது. சரியா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்ப இப்ப நம்ம நிகழ்ச்சி வந்தவங்க எல்லாருக்குமே நடு நல்லா தெரியும். அதுல உட்கார்ந்து இதுக்கப்புறம் பணிவா பார்க்கணும். அன்பா பார்க்கணும். கருணையா பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா, சில விஷயங்கள் நடக்கும். அது நடக்கும்போது அடியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். என்னன்னா, தனக்குள்ள நடக்கிற மாற்றம் சில பேருக்கு எடுத்து சொல்ல தெரியாது. முதல்ல ஆரம்பத்துல சிக்கல்ல இருந்திருப்பாங்க. அந்த சிக்கல்ல இருந்து மீண்டு வந்த ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. பட் ரிலீஃப் ஆன பிறகு அப்போ அதுக்கப்புறம் தைலம் தேவைப்படாதுல்ல. இந்த தலைவலி போகுதுன்னு தைலத்துடைய அருமை தெரியும். தைலம் போன பிறகு அது தலைவலி போன பிறகு தைலமாவது, மயிலமாவது அப்படின்னு விட்டுருவோம் இல்லையா? அது மாரி தான். அந்த ரிலீஃப் ஆயிருச்சு இல்லையா? அந்த சிக்கல்ல இருந்து தீர்த்து வச்சுருச்சு இல்லையா? அது மாரி தான் பொருவுநடு. எம்பெருமானுடைய திருவடி இறுக்கி இறுக்கி பிடிக்க பிடிக்க நமக்கு ஏற்பட்ட இடர்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? நிச்சயம் போயிடும். தெரிஞ்சோ தெரியாமலோ உபதேசம் வாங்கலனா கூட பொருவுநடுல சாமிகிட்ட இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்கள தேடி குருநாதர் வருவார்.
நிச்சயம் தேடி வந்துருவார். எப்படிதான் வருவாருன்னு தெரியாது. மானுட சட்டை தாங்கி வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை நிச்சயம் கொடுப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படின்னு சொல்லி இதுக்கான பொறுமையா இருந்த அத்தனை உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி திருமூல நாயனார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிது நிறைவு செய்வோம். இந்த 6 ஆதாரங்கள் இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டோம் சிவபெருமானுடைய பெரும் கருணையினால. அப்ப கவனிக்கும்போது அந்த திருடனை எப்படி போய் நம்ம பிடிக்கிறோமோ அந்த மாதிரி பதுங்கி நின்னு பிடிங்க. பதுங்கி நின்னு பிடிக்கிற அந்த வித்தையை நீங்க கத்துக்கினீங்கன்னா நமக்குள்ள நடக்கிற ரகசியத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் சீக்கிரத்துக்கு வந்துருவாங்க. அப்ப ஆள் வந்து தன்னை அறிந்துக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஃப்ளைட் மாதிரி இருக்கும். ஏன் எதுக்கு சுத்துறோம் என்னத்துக்கு சுத்தணும் தெரியாது. அது பாட்டுக்கு இலக்கெல்லாம் இருக்கும். அதுக்கு வானம் தான் முக்கியம். ஆண்கள் மனநிலை மண் போல இருக்கும். பெண் மனநிலை மண்ணு போல எப்படியும் எழுத்துன்னு ஆட்சி செய்யணுன்ற எண்ணம் இதுதான் ரகசியம். சிவபெருமான் பெருங்கருணையினால பெண்கள் ஞானம் ஓசோ ஞானம் சொல்லுவார். ரொம்ப சொல்லணும் சின்ன பிள்ளைகளுக்கும் கடவுள். ஆமா உங்களுக்காக அது சுயநலமாயிடும். எப்படிங்க எல்லா உயிர்களுக்காக பெண்கள் இருக்காங்க. எப்ப தன்னுடைய தன் மக்கள் தன்னுடைய அந்த அந்த வட்டம் இல்லையா அந்த வட்டம் ஒண்ணுதான் எல்லா என்னைக்கு பொதுப்படைய அன்னைக்கு கொடுக்கப்படுது. அவங்க இறைநிலை ஆற்றலை பெறுகிறார்கள். அந்த பொசசிவ்னஸ்ல இருந்து மீண்டு எல்லாத்தையும் நடத்துறது இறைவன் தான். தான் வயித்துல பிறந்தா மட்டும் புள்ள இல்லை, எல்லா புள்ளையும் நம்ம புள்ள தான் அப்படின்ற ஒரு பெரிய காரணியம் என்னைக்கு ஒரு பெண்ணுக்கு வருதோ அன்னைக்கு அந்த கோடு உடையுதுன்னு அந்த ஞானி சொல்றாரு. இந்த கோடு அந்த லைட்டா இருக்கிற கோடு அந்த பிடிப்பு நம்ம மக்கள் நம்மள மட்டும்தான் இது பண்ணணும். அந்த பிடிப்பை உடைச்சி பொதுவா பறந்துபட்ட பார்வை சொல்லுவாங்கல்ல, பறந்து விரிந்த மனசுங்கள்னு சொல்லிட்டு கண்ணில் அடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி எல்லாவற்றையும் தன்னகத்தே இருக்கக்கூடிய எல்லா உயிரும் சமமாக பார்க்கக்கூடிய சக உயிராக பார்க்கக்கூடிய ஆற்றல் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவங்க இறை அம்சம் பொருந்தே பண்ணுங்க பெண்கள். அவ்வளவுதான். அதுலதான் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட பெண்கள் வந்து நடமாடும் தெய்வம். எப்படி? ஆமா தான் குடும்பம் தன்னுடைய விஷயம் தனக்காகவே யோசிக்காம பிறர் எல்லாருக்காக யோசிக்குதுன்னா அது நடமாடும் தெய்வம். அதுல மாற்று கருத்தும் கிடையாது. அது பெண்கள் ஞானம் அடைவது ரொம்ப சுலபம். ஞான அனுபூதி பெறுவதும் ரொம்ப சுலபம். குருநாதருடைய அருளால ஒரு இடத்துல கப்புச்சிக்குன்னு உட்காந்து எப்படி நீ திருடனை கைது பண்ண போறீங்களோ அதே மாதிரி போலீஸ் உத்தியோகம் எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணணும், கமுக்கமா நின்று நமக்குள்ள இருக்கிற ஒரு கல்வன் என்ன பண்ணணும், உள்ளம் கவர் கல்வன். அவனுக்கு பேர் என்னது? உள்ளம் கவர் கல்வன். அந்த கல்வனை கையும் களமாக பிடித்து விட்டால் நீங்க வந்து என்லைட்டட் என்ன சொல்றாங்க ஆங்கிலத்தில், அதுக்கு பேர் என்னது? சுயசார்பு, அதாவது சுய சிந்தனை, சுயம்பை பெற்று சுயம்பு. ஒரே வார்த்தைன்னா சுயம்பு. நீங்கள் சுயம்பு ஆகி விடுவீர்கள். அவ்வளவுதான். விடுதலை பெற்று விட்டீர்கள். எதுல இருந்து விடுதலை? ஆணவத்திலிருந்து விடுதலை, கண்மத்திலிருந்து விடுதலை, மாயிலிருந்து விடுதலை. இதெல்லாம் நடக்கும். நிச்சயம் நடக்கும். நிச்சயம் நடக்கும். நடந்த உடனே அது ஒரு ஹாப்பினஸ் வரும். அதை சொல்றது இல்லையா, மகிழ்ச்சி உற்ற பின் நான் தாமரைகள் தனக்கு யோகம் கை கூடிடுச்சு அப்படின்ற மகிழ்ச்சி வருது இல்லை, அது போலதான் தன்னை அறிந்து கொண்ட ஒரு மகிழ்ச்சி. விடுதலை தானே. இது நிச்சயம் சாத்தியமாகும். இது இப்ப இந்த பாட்டுக்கு நமக்கு சொல்றது இதுதான். அந்த 100 வருஷம் வாழறதுக்கான ரகசியமும் இங்க உடைக்கப்பட்டிருக்கு. அப்ப எப்படி உட்காந்து பார்க்கணும், எதுக்காக எப்படி செலவு செய்யணுன்ற ரகசியம் உட்காந்தா தானே, பிராக்டிக்கலா உட்காந்தா தான் சில விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அனுபவத்துக்கு வரணும். அங்க உட்காராமலே வந்து எல்லாரும் தட்டு எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி சாப்பாட்டுக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்ம உழைச்சிருக்கணும், நம்ம பண்ணியிருக்கணும், நம்ம சமைச்சு வச்சிருக்கணும், நம்ம போய் சாப்பாடு போட்டு சாப்பிடணும். நம்ம உழைக்கவும் இல்லை, சாப்பாடும் செய்யல, சமைக்கவும் இல்லை, தட்டு மட்டும் எடுத்துன்னு போனா எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அது மாதிரிதான் பொருநடுன்றது எப்படின்னா உட்காரணும், உடம்புன்றதை பார்க்கணும், அப்புறம் மனசுன்றதை பார்க்கணும், அப்புறம் மாயை கிடக்கணும், அப்புறம் ஏகாந்தமா உட்காந்து சாமியோட பேச ஆரம்பிக்கணும். பேச ஆரம்பிச்சு சிவபுராணம் சொல்லி அது உள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு நுழைஞ்சு உட்கார பழகணும். இப்படியே உட்காந்து 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 நீங்க ஏகாந்தத்தை தொட்டுட்டீங்கன்னா அதான் ஏகாம்பர நாதம். அதான் ஏகாம்பர நாதம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். தில்லையம்பலம். வாழ்த்து. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நிச்சயம் தொடர்பு கொள்ளுங்க. நம்ம நேர்ல பார்க்கும்போது இந்த வாசி யோகத்தை, இந்த பிராணாயாமத்தை அதாவது பார்த்து மகிழ்ந்து பதுமறை நோக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏத்துவர் அப்படின்னா மூச்சை கொண்டு போய் உள்ள ஏத்துறது எப்படி, அந்த 10 எண் திசை தோன்றிட அந்த 8 திசை நம்ம உள்ள இருந்து பார்க்குற ஒரு பெரிய ரகசியம் எப்படின்றத அவையார் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கலந்துரையாடல் செய்யலாம். பசி இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணலாம், பகிர்ந்து கொள்ளலாம். ஆமா. சிவாய நம. திருச்சிட்டம்பலம். தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்ல தூரம் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்
நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சிறு அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிதி நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினால திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மைகளாலை வணங்கி நிகழ்ச்சியை நிதி நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் 9:50க்கு திருத்தொண்ட தொகை பாடி, பிறகு பொன்னூசல் பாடி, பிறகு ஆத்மார்த்த பூஜை செய்யக்கூடிய அந்த 9:50 நிகழ்ச்சிக்கும் திருத்தொண்ட தொகை சிதம்பர ரகசியம் என்ற தலைப்பில் இயங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியும் அடியார் பெருமக்கள் வந்து கலந்து கொள்ளும்படி பணிவன்பு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்றி ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிய நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.